இந்த ட்ரிங்க் எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து உங்களோட மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, புஜம் வலி, எந்த வலியா இருந்தாலும் சரி இந்த ஒரு ட்ரிங்கை குடிச்சா போதும் நாள் முழுவதும் நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. இந்த ட்ரிங்குக்காக நம்ம முதல்ல எடுத்துக்க போற பொருள் சீரகம். இந்த ரெமடிக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை எடுத்து இந்த பேன்ல போட்டுக்கோங்க. சீரகத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்டால இம்யூனிட்டி அதிகமாகுது. சீரகத்துல அயனும் அதிகமா இருக்குது. நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீரணம் பண்ற சக்தியும் சீரகத்துக்கு இருக்குதுங்க. தலைவலியை கூட கியூர் பண்ணுதுங்க. சீரகம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததா எடுத்துக்க போற பொருள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம். ஓமத்தை இந்த பேன்ல போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தினமும் 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறதால பிபி கண்ட்ரோல்ல இருக்குது. சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலியால கஷ்டப்படுறவங்க சூடான பால்ல ஓமப்பொடியை கலந்து சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஓமத்தை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு அதோட சாரை முழுங்குறப்போ தலைவலி உடனடியா குணமாகுதுங்க. ஓமத்துல இருக்கிற கால்சியம், பொட்டாசியம், அயன் இதய வலி வராம காப்பாத்துது. ஓமத்துல இருக்கிற விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வை திறனை அதிகப்படுத்துது. அதே விட்டமின் சி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதனாலதான் உங்க டயட்ல தினமும் ஓமத்தை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயிற்றுல வேற எதையுமே சாப்பிடாம ஓம ட்ரிங்க் எடுத்துக்கிறதால நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. பெல்லி ஃபேட்டும் வேகமா குறையுது. நம்ம இப்ப பண்ண போற ட்ரிங்க் எந்த அளவுக்கு அற்புதமா ஒர்க் பண்ணுதுன்னா நடக்க முடியாதவங்க கூட நடப்பாங்க, ஓடவும் ஆரம்பிப்பாங்க. அந்த பவர்ஃபுல்லான ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். மூணாவது பொருளா தனியாவை 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியால விட்டமின் ஏ, சி, கே இருக்குதுங்க. இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதால ஆர்த்தட்டிக்ஸ் உடல் வலியில இருந்து விமுக்தி கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்தி இப்போ இந்த 3 பொருளையும் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, ஒரு தட்டு வச்சு மூடிட்டு இரவு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க. காலையில எந்திரிச்சு இந்த தண்ணிய ஒரு பேன்ல ஊத்தி நல்லா சூடுபடுத்துங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்க வெறும் வயிற்றுல டீ, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. உங்க உடல் மொத்தமா கிளீன் ஆகுது. உங்க உடல்ல இருக்கிற டச்சு கிருமிகள் வெளியேறதோட நாள் முழுவதுமா ரொம்ப ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நரம்புகளுக்கும் உத்வேகத்தை கொடுக்குது. இந்த ட்ரிங்கை நீங்க தினமும் குடிக்கிறதால உங்க ஃபேஸும் நல்லா க்ளோவா இருக்கும். உங்க சருமமும் நல்லா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட உடல் வலி, கால் வலி, நரம்பு வலி இருந்தாலும் இந்த ட்ரிங்கை வச்சு செக் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை தயார் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? சோ கண்டிப்பா இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கும் கிடைக்கட்டுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.